ஒரு குட்டி ஃப்ரைடே விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி காலையிலேயே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு செடிக்கு தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். பெரிய செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு சின்ன சின்ன செடிகளுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரே தான் பண்ணி விட்டேன். லைட்டாக தண்ணி ஊற்றிடுவேன், மேலாப்பில் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஸ்ப்ரே பண்ணும்போது வந்துட்டு இலையெல்லாம் வந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல, வாடுறதும் திரும்ப வாங்கிட்டு வந்து வைக்கிறதும் வேலையாக போச்சு. புதுசாக ஒரு ரோஸ் செடி வாங்கியிருந்தேன். மல்லிகைப்பூ செடிக்கெலாம் வந்துட்டு இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன். அப்போ தான் புதுசாக தலையும் அப்படி. மதியத்துக்கு வந்துட்டு கீ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். கீ ரைஸ்க்கு வந்துட்டு தேங்காய் பால் தயிரெலாம் சேர்க்காமல் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. எப்பவும் போல் தான் கீ ரைஸ் பண்ணுவேன். சும்மா அதை மட்டும் வீடியோவில் லைட்டாக காமிச்சிருந்தேன். அப்புறம் வந்துட்டு சைட் டிஷ் வந்துட்டு சிக்கன் கீ ரோஸ்ட்டும் அப்புறம் சிக்கன் கிரேவி அண்ட் முட்டை கேசரி இதுக்கு தான் பண்ணியிருந்தேன். தயிர் வெங்காயம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் போடுற வீடியோ வந்துட்டு 11-12 மணி ஆயிடுது அப்படின்னு. என்ன செய்கிறது, என்னோடய டைம் அப்படி தான் இருக்குது. நைட்டில் தான் ஃப்ரீயாக போட முடியுது. பகலெல்லாம் வேலையாக போயிடுது, கடைக்கு போகிறது. இந்த ஒரு 2-3 நாளாக மாமியார் மாமனாருக்கு முடியல, அவங்கள போய் பார்க்குறது, அதனால் அப்படியே போயிடுது. இது வந்து சிக்கன் கிரேவி. அதுக்கு முன்னாடி பார்த்தது சிக்கன் கீ ரோஸ்ட்டு. அப்புறம் கேசரி தான் பண்ணிகிட்ருந்தேன். கேசரிக்கு வந்துட்டு நான் இந்த மெத்தடில் தான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு கிஸ்மிஸ் முந்திரி இதெல்லாம் வந்துட்டு நெய்யில் வறுத்துக்கிட்டு அதிலேயே வந்துட்டு ரவையை கொட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் லைட்டாக கலர் பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே சீனி, தேவையான சீனி போட்டு நெய் போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம். கீ ரைஸ்மே ரெடி ஆயிடுச்சு, கேசரியுமே ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரைடே வந்துட்டு ஏதாவது ஸ்வீட் பண்ணுறது. இப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே. நான் ஸ்வீட் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.